ஃபன் பாக்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நோ லாஜிக் சீன்ஸ். இதை சொன்னதுமே நமக்குலாம் ஞாபகம் வர்றது நம்ம தலைவர் ஜெய் பாலையா. ஏன்னா நோ லாஜிக் சீன்ஸ்னா ஜெய் பாலையா தான், ஜெய் பாலையானா நோ லாஜிக் சீன்ஸ் தான். அப்படிப்பட்ட நம்ம தலைவரை பீட் பண்றதுக்கு ஒருத்தன் வருவானான்னு கேட்டா வந்துட்டாடா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். இவரை விட விதவிதமா ரகரகமா கலர் கலரா ஒருத்தரால வந்து நோ லாஜிக் சீன் எடுக்க முடியுமான்னு கேட்டா முடியும். ஓப்பன் பண்ணா யூடியூப்ல ட்ரோல் பண்றதுக்கு கண்டென்ட் எதுவும் கிடைக்காம படத்தோட நோ லாஜிக் சீன்ஸை பத்தி எடுக்கலாம்னு சொல்லி ஒரு யூடியூபர் தேடுறாரு. வேற யாரும் இல்லை, நான் தான். அந்த டைம்ல தான் இந்த காட்சி நம்ம கண்ணுல பட்டுச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினா இங்க வெயிட் பண்ணமா, நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். ஏன்னா வில்லன்லாம் கன் பாயிண்ட்ல அவங்கள கடத்திட்டாங்க. என்னடா அது, இப்ப நம்ம எப்படா போய் ஹீரோயினை காப்பாத்துறதுன்னு ஹீரோ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள வில்ல ஒருத்தன் கத்திய விட்டு குத்திடுறான். கத்திய விட்டு கிண்டிடுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹீரோ மயக்கம் போட்டு விழுவாரான்னு கேட்டா அதுதான் இல்லை. உடனே ஒரு வாடகை சைக்கிளை எடுத்துக்கிட்டு அந்த காரை சேஸ் பண்றாரு. இது சின்ன பசங்க ஓட்டுற அந்த சின்ன சைக்கிள்ல ஒரு நியாயம் வேணாமாடா? அதே மாதிரி ஏமிங் பண்றான், அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரெக்ட். அதுக்கப்புறம் அப்படியே சேஸ் பண்ணி போயிட்டு அனுமார் சஞ்சீவி மலையை தூக்குன மாதிரி அந்த ஹீரோயினை அலேக்கா தூக்கி அந்த சின்ன சைக்கிள்ல டபுள்ஸ் வேற போறாங்க. அதுக்கப்புறமா அந்த சைக்கிளை வச்சு ஃபைட் பண்ணி எல்லாரையும் அடி அடின்னு அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினை மறுபடியும் 2 வில்லங்க வந்து பிடிச்சிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட போறாரு. ஆனா அந்த டைம்ல ஹீரோவுக்கு ஒரு மயக்கம் வருது. அது வேற எதுவும் இல்ல, ஹீரோயின் கிட்னாப் பண்ணப்ப ஹீரோ ஒருத்தன் கத்தியை விட்டு கிண்டுனால அது ரியாக்ட் ஆகி இப்பதான் ஹீரோவுக்கு வந்து மயக்கமே வருது. அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அப்பாடா ஒரு வழியா செத்துட்டான், படத்தை முடிச்சிட்டாங்கன்னு பார்த்தா ஹீரோயின் இவ்வளோ பெரிய கல்லு அதை வந்து காலில் ஒரு எத்துறாங்க. அந்த கல்லு ஹீரோவோட நெஞ்சில போய் பட்டு ஹீரோ திரும்ப எழுந்திருச்சு மறுபடியும் ஃபைட் பண்றாரு. வெயிட், இந்த கொலுசு சைக்கிள் சேஸ், டேய் என்னடா ஜெயம் படத்தை காப்பி அடிச்சு வச்சிருக்கீங்க? பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. இவரோட இந்த ஃபைட் சீனை பார்த்துட்டு இவரோட மற்ற படங்கள்லாம் பார்க்கலன்னா எப்படி? அதனால இது இப்படியே ஃபாலோ பண்ணி இவரோட அடுத்த படங்களையும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல ஏகப்பட்ட திரைக்காவியம் மாட்டிச்சு. இது அது இல்ல. இதெல்லாம் நோ லாஜிக் சீன்ல சேர்க்க முடியாதுப்பா. அதெல்லாம் நிறைய நம்ம தமிழ் சினிமாவிலே பண்ணிட்டாங்க.
என்னடா காலில் ஒரு மிதி மிச்சது நட்டு போட்டு தானா 10 விரல்ல வந்து மாட்டுது. ஒரு போல்ட சாதாரணமா மாற்றத்துக்கு ஒரு 10-12 ஸ்பேனர் இல்லைன்னா ஒரு 8-9 ஸ்பேனராவது தேவைப்படுமேடா. இனிமே போல்டு நட்டு மாட்டணும்னா ஸ்பேனர்லாம் தேவையில்லடா. இவர மாதிரி எட்டி ஒரு மிதி மிதிச்சா போதும். அப்புறம் காலில் இருக்கிற போல்டு கலண்டுரும், ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஏய் கீழே காலை பச்சுடுறா சார். அப்படி சுட்டா அவர் மேல போட்டுரும் சார். ஆமால இந்த மாதிரி பறந்தடிக்கிறதுலாம் இப்போ ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஸோ இதுவும் வந்து இப்போ நம்ம நோ லாஜிக் சீன்ஸில் சேர்க்க முடியாது. கொஞ்சம் பாரு, கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. கையை நீட்டுற வேகத்தில் அந்த காற்றுல எவ்வளோ பேர் பறந்து போகிறாங்கன்னா, அப்போ இனிமே ஒரு படத்துல ஃபைட் பண்ணவே தேவையில்லையே, ஈஸியா ஃபைட்டை முடிச்சிடலாமேடா. என்ன ரேஞ்சில்ரா போயிட்டு இருக்கு. நீ எதுக்குடா இதெல்லாம் ஃபீல் பண்ற? அது சரி, அவர் கையை செஞ்ச ட்ரெயினே நிற்கும் போது இதெல்லாம் ஏமாத்திரம். ஜெய் சென்னகேசவா, ஜெய் சென்னகேசவா. அல்லாஹ் பார்த்தாச்சு சார், அல்லாஹ் பார்த்தாச்சு. இவங்களெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள கடைசியா வந்து சேர்ந்தவர் தான் நம்ம பவன் சிங். இப்ப எதுக்குடா 2 கார்ல கயிறை கட்டி இழுத்து பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கிற? காலங்காலமா கிட்னாப்புக்கு ஃபேமஸான ஆம்னி வேனை இப்படி இழுத்து அடிச்சு வெடிக்க வைக்கிறியேடா. அந்த காரோட பில்டு குவாலிட்டி அவ்வளவு மொக்கையாவா இருக்கும். அடுத்து என்ன நடக்கும் தெரியும். இப்ப அந்த நெருப்பு நிறைய எரியுது, அந்த நெருப்புக்கு நடுவில் ஹீரோ நடந்து வருவாரு, அதானே? அடுத்ததான் அப்படியே போய் வில்லன் அடிச்சு கொண்டுருவாருன்னு நம்மள எதிர்பார்த்தா இல்ல. அங்கதான் டைரக்டர் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு, சிஜி வச்சிருக்காரு. இல்ல இல்ல இல்ல, இது சிங்கம் படத்தோட சிஜி. எப்படி சுட்டு வச்சிருக்காங்க பாருங்க. பாவீங்களா, ஏண்டா எவ்வளவு மாசம் சிஜி பண்ணி வச்சிருந்தாரு நம்ம டைரக்டர். அதை காப்பி கூட அடிக்கல, அப்படியே எடுத்து யூஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஒரு சிஜி பண்ண கூட வாடா பட்ஜெட் இல்ல. அது சரி, பட்ஜெட் இருந்தா எதுக்கு இந்த மாதிரி ஹீரோ வச்சு இந்த மாதிரி படம்லாம் எடுக்க போறாங்க? ஹீரோட அடுத்த படத்தை பாத்திரலாமா? வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான். ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. வினாஷ் ஓட்டு பேட்டா, அரே ஓட்டு பேட்டா. இப்போ எதுக்குடா அவரை 2 பக்கம் கயிறுல கட்டி போட்டு இடுப்புல கத்திய சொருகி வச்சிருக்கீங்க? அது இடுப்பா இல்ல ஸ்டாண்டடா? கத்திய வந்து குத்த கூட இல்ல, கத்திய வந்து ஃபுல்லா சொருகி வச்சிருக்கானுங்க, ஸ்டாண்ட் மாதிரி சொருகி வச்சிருக்கானுங்க. அடுத்ததா என்ன நடக்கும்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஹீரோவுக்கு மயக்கம் தெரிஞ்சு அந்த கத்தியை புருவி போட்டு வில்லனை அடிச்சு கொண்டுட்டு பஞ்சு டைலாக் பேச போறாரு, அதானே? இவன் அவனை திட்டுறான், அவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவறாங்க. और विघटनकारी शक्तियों से लड़ने की भी ஃபன் பண்றோம். இந்த காட்சியெல்லாம் பார்க்குற உங்களுக்கே எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் தேடி இதெல்லாம் ஒரு கண்டென்ட் கண்டுபிடிச்சி எடுத்தேன்ல, எனக்கு எப்படி இருக்கும்? இவரும் இதோட நிறுத்தல. புல்லட்ல வீலிங் பண்றது,
ஒரு 100 கிலோ எடை கொண்ட ஒரு மரத்தை வந்து தோல் மேல தூக்கிக்கிட்டு அது மேல 2 ஆளுங்களை தூக்கிட்டு ஃபைட் பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான லீலைகள் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதுக்கே நமக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. நம்ம வீடியோட கடைசிக்கு வேற வந்துட்டோம். நம்ம சேனல்ல வந்து கடந்த 1 மாசமா வந்து வீடியோ போடல. நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், என்ன திடீர்னு வீடியோ போட்டுட்டே இருந்தான் திடீர்னு காணா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா இந்த வீடியோவில் உங்களுக்கு பழைய வீடியோவை விட கொஞ்சம் கிளாரிட்டி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்து புதுசாக முதல் முறையாக வந்து கேமரா வாங்கியிருக்கோம். ஸோ கேமரா வாங்கியாச்சு. இந்த வீடியோ நம்ம கேமராவில் ஷூட் பண்ண வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதுக்கப்புறம் கொடுக்குற வீடியோவை கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணுது. ஸோ அதை வெயிட் பண்ணது இந்த மாதிரி இனிமேல் கண்டென்ட்டும் அடிக்கடி ரெகுலராக நம்ம சேனலில் வந்து இனிமேல் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம Fun Fact Vlogs யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And this is Vijay Kumar signing off. Bye.